டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடக் வஸ்லா அப்படின்னு சொல்ல ஒரு புனேலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி என்டிஏலேருந்து வந்திருக்க ஜாப் ஆஃபர் பார்த்திங்கன்னா, online application are invited the Indian national to fill up the following group C vacancies. So including the black luck vacancies through the direct recruitment details. ஸோ இது எல்லாமே வந்து டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ ஏஜ் என்ன, ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ், எவ்வளோ சேலரி, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 198 வேக்கன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 18லேருந்து 27 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே 7th பே கமிஷன் தான். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேலரி 19,000லேருந்து அதாவது 63,000 சம்திங் வரைக்கும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 60 அண்ட் எபோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 வேக்கன்சிஸ் வந்து இதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சியும், இதுக்கு வந்து சம்பளம் 25லேருந்து 81 வரைக்கும் போட்டுருக்காங்க. அதே ஏஜ் தான். டிராஃப்ட்மேனுக்கு சேம் 18லேருந்து 27 இயர்ஸ் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 25,000லேருந்து 81 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. சினிமா ப்ரொஜெக்ஷனிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரு வேக்கன்சி. இதுக்கு 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. குக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். 19,900லேருந்து 63,200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 14 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்து வந்து கம்போசிட்டர் அந்த பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வேகன்சி, அதே சேம் சேலரி தான் கொடுத்துருக்காங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு வந்து 3 வேகன்சி, அதே சேம் சேலரி தான். கார்பெண்டருக்கு வந்து 18லேருந்து 25 வயசு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சியும், அப்புறம் டிஏ பேக்கர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சியும், அப்புறம் வந்து டிஏ சைக்கிள் ரிப்பேரர் அவருக்கு 2 வேக்கன்சியும், டிஏ பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு வேக்கன்சியும், டிஏ பூட் ரிப்பேரருக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் வந்து, அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஆஃபீஸ் ட்ரைனிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு தான் நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 151 வேக்கன்சிஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மாத ஊதியமாக 18,000லேருந்து 56,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 198 வேக்கன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 3ல் பாருங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் த ரிசர்வ்டு கேட்டகரி. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த மேலே சொன்ன டேட்லேருந்து, ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு வரைக்கும் வந்து நம்ம வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பொறுத்தளவில் பார்த்தோன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டு ஃபில்டு ஆன்லைன் வெப்சைட் வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் வந்து சப்மிஷன் 21 டேஸ்க்குள்ளே நம்ம பண்ணிக்கணும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டு பி அக்செப்டட், அதாவது இது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஃபார்ம் அண்டு டேக் த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஃபார்ம் த ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். பட் நீங்கள் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு சென்ட் எனி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் சர்டிஃபிகேட்ஸ் என்டிஏ பை போஸ்ட். ஸோ இது வந்து போஸ்ட்டு வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல வரல. ஸோ அனுப்பவும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் கேர்ஃபுல்லி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் ஆர் அவைலபிள் த வெப்சைட்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரீட் பண்ணி கரெக்டாக வந்து எந்த இது அப்ளை பண்ணுறீங்க ரீட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. டு அவாய்ட் த லாஸ்ட் மினிட் ரஷ். ஸோ லாஸ்ட் மினிட்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ டஸ் நாட் அக்செப்ட் த எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கேண்டிடேட்ஸ் நாட் பீயிங் ஏபிள் டு சப்மிட். ஸோ நீங்கள் வந்து சப்மிஷன் அப்ளை பண்ணிவிட்டு சப்மிஷன் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு வந்து என்டிஏ பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆர் ஃபில்டு அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்களா, நேமு, காஸ்ட், கேட்டகரி, மார்க்ஸ், பர்சன்டேஜ். ஸோ இது எல்லாமே கரெக்டாகவும் பார்த்திங்கன்னா ரியலாகவும் இருக்கணுங்கிறாங்க. ஸோ இதில் அதாவது வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் சப்மிஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸிங் அந்த அப்ளிகேஷன் ரிசீவ்டு.
ஸோ நீங்கள் சப்மிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து அங்கே ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்ட் த வெப்சைட் செக் த மொபைல் ரெகுலர்லி ஃபார் ஹிஸ் ஆர் ஹேர் status regard the shortlisting candidates சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்டிமேட்டட் ஃபார் த செலெக்ஷன் டெஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலோ ரிஜிஸ்டர் மொபைல் நீங்கள் என்ன நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அந்த நம்பரோ இமெயில் ஐடியை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிவிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டு அவாய்டு த ரிஸ்க் ஃபார் த COVID-19 கேண்டிடேட் அட்வைஸ் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஹூ ஹேவ் பின் செலக்டட் ஃபார் திஸ் டெஸ்ட் ஸோ மஸ்ட் ஹேவ் இந்த டபுள் வேக்சின் பண்ணிக்கணும். ஸோ இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அதுக்கு வந்து டபுள் வேக்சின் பண்ணும்போது தான் இதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்கிறாங்க. அதே மாதிரி அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி சேஞ்ச் பண்ணக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ் ப்ராசஸ் இது எல்லாமே அந்த பர்டிகுலர் அது அசைனிங் பை த ரீசன். ஸோ த ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் கேன் பி ஸ்டாப்டு எனி ஸ்டேஜ் வித்தவுட் எனி அசைனிங் ஃபார் ரீசன். ஸோ அது வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு எந்த நேரத்தில் என்ன வேணால் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அதாவது வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓரியன்டாக தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.